Don't forget to like, subscribe, and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to see a topic which is relevant for the upcoming 2025 UPSC CSE prelim. Okay, the topic was Ken Bedwa River Link project. Okay, so the particular ரெண்டு ரிவரை வந்து ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு இன்டர்லிங்க் ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் தான் வந்து கென் பெட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். ஓகேவா, அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் வந்து எதனால நியூஸ் வந்துச்சு, அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதோட டிராபேக் என்ன, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ரிவரை பத்தி நம்ம எல்லாமே பார்க்க போறோம். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ்ல பார்த்துடலாம். ஸோ ஆன் டிசம்பர் 25, Prime Minister Narendra Modi was in Madhya Pradesh in Khajuraho to lay the foundation stone for various development projects. ஓகேவா, அதில் முக்கியமாக பார்க்குறப்ப among them was the ambitious Ken Betwa river linking project that planned to transfer excess water from the Ken river basin into the Betwa river basin. ஓகேவா, ஸோ இதுதான் அந்த எடுக்கப்பட்ட போட்டோ. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோ வந்து அவங்க வந்து லே பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை பற்றி பார்க்கலாம், அதுக்கப்புறம் இதோட இம்பார்ட்டன்ஸ் டிராபேக் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இட் இன்வால்வ்ஸ் டிரான்ஸ்ஃபரிங் சர்ப்ளஸ் வாட்டர் ஃப்ரம் த கென் ரிவர் இன் மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ கென் ரிவர் எங்க இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து மத்திய பிரதேஷ் இருக்குன்னு நமக்கு லொகேஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ ரிவர் பேஸ்ட் கொஸ்டின் ஜியாகிரபில என்ன பண்ணுறாங்கன்னா, அவளுக்கு வந்து பிலிம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேவா, ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டு த பெட்வா ரிவர் இன் த உத்தரப்பிரதேஷ், போத் ரிவர் ஆர் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் யமுனா. ஓகேவா, ஸோ இந்த யமுனா ரிவரோட ட்ரிபியூட்டரிஸ் தான் நம்மளுக்கு வந்து இந்த கென் அண்ட் பெட்வாக வந்து இருக்குது. ஸோ கென் பார்க்குறப்ப மத்திய பிரதேஷ்லையும், அதுக்கப்புறம் பெட்வா பார்க்குறப்ப உத்தரப்பிரதேஷ்லையும் நம்மளுக்கு வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ அந்த ஜியாகிரபில பார்க்குறப்ப நம்மளுக்கு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது. The project includes 221 km canal with a 2 km tunnel. Okay, so total distance சொல்லி பார்க்குறப்ப 221 km. Okay, so அது என்ன பண்றாங்கன்னா 2 km வந்து டனல் யூஸ் பண்ணியும் இது வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து so project is also include 73.8 meter high dam at Ken at Dautan in Madhya Pradesh, Satrapur district. Okay, so இந்த ப்ராஜெக்ட்ல என்ன பண்றாங்கன்னா, ஒரு டேம் வந்து பில்ட் பண்றாங்க. எங்கன்னா கென் அப்படிங்கிற ஒரு ஏரியால வந்து. ஓகே, at Dautan in Madhya Pradesh, Satrapur district. Okay, so இந்த ஏரியால வந்து ஒரு டேம் வந்து பில்ட் பண்ண போறாங்க with this Ken Betwa river linking project. Okay, so it is the first project under the national perspective plan for interlinking of rivers. Okay, so there have been many rivers linking project in their mind. Okay, so but it is the first in the river linking project that was laid down by the foundation stone by the Prime Minister of India. So national perspective for the plan for interlinking project. So project was consolidized in the 1980s. Okay, so first என்ன பண்றாங்கன்னா 1980s என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ரிவர் வந்து நமக்கு வந்து லீக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வந்திருக்கு. ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலாம்னா, அந்த ரெண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இதுக்கான ஒத்துக்கல. ஓகே, ஸோ அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து மேட்ச் ஆகல. ஓகே, பட் த வாட்டர் ஷேரிங் அக்ரிமெண்ட் குட் நாட் பி ரீச்டு பிட்வீன் த டூ ஸ்டேட். ஓகே, ஸோ ஃபைனலி ஆன் March 22, 2021 a memorandum of agreement was signed among the Ministry of Jal Shakti between the and the both governments. Okay, so Madhya Pradesh and the Uttar Pradesh. ஸோ அது வந்து ஃபைனலாக என்ன பண்ணுறாங்க, 2021 வந்து அந்த அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ 2024 December 25 வந்து அதுக்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த ப்ராஜெக்ட் பற்றி பார்க்குறப்ப ஓவரால் நமக்கு இது தெரிஞ்சாலே போதும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப இதோட பெனிஃபிட் என்ன, அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய இஷ்யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறப்ப அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, the project is expected to provide annual irrigation of 10.62 lakh hectares. Okay, so agriculture ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட். ஓகேவா, ஸோ எவ்வளோ பார்க்குறப்ப 10.62 lakh ஹெக்டர்ஸ் வந்து இதனால பெனிஃபிட் ஆகும், இதில் ஃபார்மர்ஸ் நிறைய ஹெல்ப் ஆகும் அப்படி மாதிரி சொல்றாங்க. ஓகே, ஸோ இந்த லேண்ட் ஆஃப் பண்டல்கண்ட் ரீஜியன், ஸோ ட்ரிங்கிங் வாட்டரும் இதனால கிடைக்கும். எவ்வளோ இருக்குன்னா 62 lakh பீப்புள் வந்து இந்த ப்ராஜெக்ட் மூலியமா வந்து ட்ரிங்கிங் வாட்டரை நம்மளால சப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு பெனிஃபிட் வந்து இருக்குது. ஸோ பவர் ஜென்ரேஷன் பார்க்குறப்ப 103 megawatt of hydro power and 20.27 megawatt power of solar பவரும் இந்த ப்ராஜெக்ட் மூலம் நம்ம வந்து கிடைக்கும் அப்படி மாதிரி ஒரு பெனிஃபிட்டா சொல்றாங்க. ஸோ பெனிஃபிட்லாம் பார்க்குறப்ப அக்ரிகல்ச்சர், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து கிடைக்குது, அதுக்கப்புறம் பவர் ஜென்ரேஷன் நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ரினியூவபிள் எனர்ஜி வந்து நமக்கு வந்து கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப எவ்வளோ பெனிஃபிட் இருந்தாலுமே அதில் சில இஷ்யூஸும் வந்துருக்குது. ஸோ அதில் இஷ்யூஸ் என்ன சொல்லி பார்க்குறப்ப submergence of around 98 square kilometer and felling about 2 to 3 million trees of பன்னா நேஷனல் பார்க். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்க இருக்குன்னா, பன்னா நேஷனல் பார்க் பக்கத்துலயும் இது வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து ஆகுது. ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப அந்த நேஷனல் பார்க் பக்கத்துல இருக்கக்கூடிய ஏரியால வந்து 98 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து அதனால சப்மர்ஜ் ஆகும், அந்த டேம் கட்டுறதுனால. ஓகே, அந்த டேம் கட்டுறப்ப இல்லைன்னா அந்த லிவலிக்கு வந்து ப்ராஜெக்ட் ஆகிறப்ப இவ்வளவு ஏரியா வந்து சப்மர்ஜ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது போக இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நடத்துறப்ப 2 to 3 million ட்ரீஸ் நம்மளால கட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்விரான்மெண்ட்
ஃபேக்டர்ல பாக்குறப்ப அந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஓகே, and then பாக்குறப்ப IIT Bombay scientists warned the project could reduce the September rainfall by up to 12% due to the disruption in the land atmosphere feedback. ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து லேண்ட் அட்மாஸ்பியர் வந்து பாக்குறப்ப ஒரு லேண்ட்ல இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் எவாபரேட் ஆகி நமக்கு வந்து கிளவுடா வந்து ஃபார்மேஷன் ஆகும். அதனால வந்து நம்மளுக்கு வந்து ரெயின் வந்து கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி பாக்குறப்ப இந்த ஏரியாவில் நம்ம வந்து ரெயின் ஃபெட் இல்லைன்னா அந்த ரிவர் ஃபெட் வந்து வைக்கிறதுனால அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த லேண்ட் அட்மாஸ்பியர் ஹீட்டிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகி செப்டம்பர்ல வந்து அந்த ரெயின்ஃபால் வந்து எப்பவுமே நடக்கும். அது வந்து 12% வந்து ரெடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல்ரெடியே நம்மளுக்கு வந்து கிளைமேட் சேஞ்சினால ரெயின் வந்து நம்மளுக்கு வந்து கம்மியாக வந்து கிடைக்குது. ஸோ அந்த ரீஜன்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி பாக்குறப்ப 12% வந்து இன்னும் ரெடியூஸ் ஆகும் அப்படி மாதிரி ஒரு வார்னிங் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ IIT பாம்பேல இருந்து. ஸோ அந்த மாதிரியான இஷ்யூஸும் இருக்கு, அது சொல்ல நமக்கு வந்து பெனிஃபிட்டும் கிடைக்குது. ஓகே, ஸோ பர்டிகுலர் ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுத்துரும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பெனிஃபிட்டும் இருக்கும், அது சொல்ல நமக்கு வந்து இஷ்யூஸும் இருக்கும். ஸோ மெயின்ஸ்ல வந்து கேட்கறாங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து நமக்கு ரெண்டுமே மேட்ச் பண்ணி எழுதுறதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, அந்த மாதிரி டைம்ல இதெல்லாம் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேன் பெட்வா ரிவர் வந்து ப்ராஜெக்ட் பத்தி பாக்குறப்ப ஸோ இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இதுதான் அந்த பெட்வா ரிவர். ஸோ இது என்ன அந்த கென் ரிவர். ஸோ ஸ்டார்ட் பண்றதுன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளுக்கு வந்து இப்படி லிங்க் பண்ண ஏரியா கூட நமக்கு வந்து மேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதான் இந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட். இங்க இருக்கக்கூடியது நம்மளுக்கு வந்து பன்னா நேஷனல் பார்க். ஸோ இந்த மாதிரி ரீஜன்ஸ் வந்து இதனால அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது உத்தரப்பிரதேஷ், இது வந்து மத்திய பிரதேஷ். ஸோ இந்த மாதிரி ரெண்டு விதமான நம்மளுக்கு வந்து மேப் பேஸ்டா நம்மளுக்கு வந்து இதை வந்து பார்த்து வச்சுக்கலாம். சரியா? ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் வந்து கொடுத்துருக்கேன். முடிஞ்சா ஆன்சர் பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த கென் பெட்வா ரிவர் interlink project, consider the following statement. This is the country's first river interlinking project. Okay, so first river linking. After the project aims to transfer surplus water from the Betwa in UP and Ken in Madhya Pradesh. Okay, so இந்த மாதிரி பாக்குறப்ப இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ல எது வந்து கரெக்ட்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கீழே தெரிஞ்ச வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்டா பாக்குறப்ப நம்மளுக்கு வந்து மெயின்ஸ்ல இந்த பேஸ்டான நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா the interlinking of rivers can provide viable solution to the multi-dimensional interrelated problems of droughts, floods and interrupted navigation critically examined அப்படிங்கிற ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்து 2020 வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, 2020 வந்து நமக்கு வந்து ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நமக்கு வந்து நியூஸ் வந்து ஏதாச்சும் வந்து பாக்குறீங்க அந்த ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் பேஸ்டா கேட்கறீங்க அப்படின்னா அதனால உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ஸோ இதுல முக்கியமா எதை கேட்டிருக்காங்கன்னா நமக்கு வந்து பெனிஃபிட்லாம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பெனிஃபிட்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நடத்துறதுனால இந்த ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகும். எந்தெந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் droughts, floods and interrupted navigation இதெல்லாமே சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து எக்ஸாம் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த கென் பெட்வா ரிவர் லிங்கிங் ப்ராஜெக்ட் பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோல வந்து. ஸோ பேசிக்கா பாக்குறப்ப நம்ம வந்து ஜியாகிரபியில பார்த்தோம்னா இந்த கென் ரிவர் வந்து எங்க ஃப்ளோ ஆகுது அண்ட் தென் இந்த பெட்வா ரிவர் வந்து எங்க ஃப்ளோ ஆகுது, இது வந்து எதோட ட்ரிபியூட்டரிஸ் அப்படிங்கிற மாதிரி ஜியாகிரபியில தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ பாக்குறப்ப இதோட யூசஸ்ல என்ன, இதோட பெனிஃபிட்லாம் என்ன, இந்த ப்ராஜெக்ட் நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இருக்கு அதே மாதிரி எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றோம். ஓகேவா? ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IAS Academy. Thank you.